ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ். நான் உங்கள் இப்படி சொல்லிட்டு சிவா பேசுகிறேன். இன்றைக்கி நாங்கள் போக போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவா எக்ஸ்போக்கு போக போகிறோம். தட் இஸ் இந்தியா எனர்ஜி வீக்குன்னு நினைக்கிறேன். அதானே? ஆமாம், அதே தான் நாங்கள் போக போகிறோம். ஸோ கோவாவில் போய்ட்டு அங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறோம். ட்ரெயினில் ஏறிட்டோம். இங்கேருந்து கோவா வாஸ்கோட கோமா டு இங்கே பெங்களூர் வந்து 15 ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரெயினுக்குள்ளே செம்ம கூட்டமாக இருக்குது. பட் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் காலைல சீக்கிரமாக போயிடுவோம். ஒரு வழியாக மேடகன் வந்து இறங்க போகிறோம். ஸ்டேஷனை பார்க்கும்போது கோவாக்குள்ளே என்ட்ராக போகிறோங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு. காலையில் மேடகன் ஸ்டேஷன் இது தான். அந்த காலத்து எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து பழங்காலத்தமாக தான் வச்சுருக்குறாங்க மோஸ்ட்லி. தயவு செய்து கோவா வந்தீங்கன்னா எல்லாத்தையும் புக் பண்ணிட்டு வந்துடுங்க. இங்கே வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சிக்கிட்டு இருக்காமல் ஜஸ்ட்டு ட்ராப் பண்ணுறதுக்கு 2000 கேட்குறாங்க. பைக்கு 600 காரு 3000 அப்படி இப்படின்னு பேசி ஒரு ஷிஃப்ட்டு டிசைர் ஆர் ஷிஃப்ட்டு வந்திருக்கு. ஐயோ, ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ரூம் தேடுறதே செம்ம கட்டுப்பாயிருச்சு. அழகா ஒருத்தர் நம்ம பேச்சை கேட்டு ரூம் இருக்குன்னு நினச்சி அந்த ரூமை முதல்ல புக் பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. கடைசியாக என்னையை போட்டு விட்டாங்க. 4 மணிலேருந்து ரூமுக்காண்டி அலைஞ்சு அப்பா ஆகி போகிறது கூட இடம் இப்போ போயிட்டு பைக் ரெண்ட் எடுத்து எக்ஸ்போ அட்டன் பண்ணிட்டு பைக் எடுக்குமா கார் எடுக்குமான்னு யோசனையில் இருக்கோம். வண்டி சும்மா தரமாக இருக்குது. ஏசியே 1/4 மணி நேரம் கழிச்சு தான் ஒர்க் ஆகுது. ஆனால் ஆக்சிலேட்டர் மட்டும் அமுக்குனாலே போகிற மாதிரி வச்சுருக்கானுங்க. அங்கே நிற்கிறாங்க. இங்கே போகிற வண்டி எல்லாமே பார்த்தா ஓஎன்ஜிசிக்கு தான் போகுமோன்னு எனக்கே பயமாக இருக்குது. சொன்னது உண்மையாயிருமோன்னு. இல்லை சார், இது என்ன இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் சார், அதனால தான் இவ்வளோ ப்ரொடெக்ஷனு பாதுகாப்பு இந்த இது உள்ளதெல்லாம். எப்படியோ ஒரு வழியாக பார்க்கிங் வரைக்கும் வந்தாச்சு. ஆனால் சாப்பிடவே இல்லை. வந்து இந்த சிவகணேசால ஆமாம், இங்கே பாருங்கள் எவ்வளோ கார் நிற்கிது. 10 மணிக்கு என்ன ஆகலை, அதுக்குள்ளேயும் எவ்வளோ கார் நிற்கிதுடா அவங்க தேவைங்க. पाहिजे ना किती इंचाला असं माझं म्हणणं. तुम्ही आगल्या जागेर SBI ONGC ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரில. ஸோ இங்கேருந்து ONGC செம வியூ. ஆமாம், ஆட்டோலாம் விட்டுருக்காங்க. எவ்வளோ பெரிய கம்பெனி, அரம்கோ நடத்துதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி இங்கே வருங்க சாப்பாடு. ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் போட்டிருக்காங்க பாருமடி. ஹால் 2ல் இந்தந்த இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்போக்குள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஒவ்வொரு கம்பெனிஸ்க்காக நாங்கள் விசிட்டிங் கார்ட்ஸ் கொடுத்துட்டு அங்கே உள்ள ஆட்களை வந்து பார்த்து அதோட கொலாபரேஷன் பண்ணி ஒரு 4 உள்ளே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் லிங்க்டின்லாம் போஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்போவில் வந்து கோவா கல்ச்சர்லாம் வந்து அங்கே உள்ள ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபுட்ஸை பற்றி குறை சொல்ல முடியாது. ஏன்னா கோவா ஃபுட்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ஸு. இப்போ அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுட்ஸ் பிடிக்காது. ஃபுட்ஸு மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள கலைப்பொருட்கள், கத்திகள், காசு இது எல்லாமே வச்சுருந்தாங்க. நார்த்து கோவா நோக்கி போயிட்டுருக்கோம். எக்ஸ்போ முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 பேர் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
போடலான் இருந்தேன், பட் போட முடியாத கண்டிஷன் ஆகிப்போச்சு. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னா யாரை ஃபாலோ பண்ணுறாங்க? ஒரே கூட்டமாக கப்புள்ஸாக போகிறாங்க. நாங்கள் தான் ட்ரிப்பிள்ஸாக போயிட்டுருக்கோம். ஸோ சார் B2B மசாஜ்காண்டி தான் பாகா போகிறோம். மீட் யூ இன் B2B மசாஜ். சாரி, அதுக்கு முன்னாடி ஹோட்டல் பேர் வந்து ஹோட்டல் ஓஷன் ஃபேஸ் பாகா. ஸோ பாகாவுக்கு பீச்சு பக்கத்துலேயே காலை வச்ச உடனே பீச் வர்ற மாதிரி பீச் பார்த்துருக்கோம். பீச் பார்த்துருக்கியா? சாரி, ஐயோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டல் பார்த்துருக்கோம். தென் டெட்டோன்ஸில் எனக்கு போகலான்னு இன்றைக்கி ஒரு பிளானு. கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லைட்டாக சோப் போட்டு குடிச்சு அதை சொல்கிறான். வேறு சோப் என்ன, சோப்பு எவனோ தூக்கிட்டான், அதுக்கு என்ன பண்ணுறது? சோப்பை தூக்கிட்டாங்க, நல்லா தான் இருந்தாங்க, சோப்பை தூக்குறாங்க. ரூமில் ஒரு ஆன்ட்டி இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆன்ட்டியா கிளவியானே தெரில. இந்த ஊரில் எல்லாமே கிளவிஸ் முதற்கொண்டு ஆன்ட்டிஸ் மாதிரி தான் இருக்காங்க. அதாவது நைட்டி போட்டு சுற்றுதுங்க கிளவிங்க முதற்கொண்டு. அது செமையா இருக்கு, தரமா இருக்கு. இது எந்த பிரிட்ஜுன்னு தெரில, நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். வாஸ்கோட காமா பிரிட்ஜா? கேபிள் பிரிட்ஜ், ஃபுல்லா கேபிள் டைப். கேபிள் பிரிட்ஜ், கேபிள்ல தான் நிக்குதே. இந்த பிரிட்ஜ் தான் சார் நான் பிபிடில வச்சிருக்கேன். பிபிடிலயா? டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல கேபிள் ஸ்ட்ரக்சர் இதுல. சரி இங்கே வந்து பாடம் நடத்தாத. அங்க பாடம் எடுக்கணும்னா எவனும் எடுக்க மாட்டேன்றீங்க நேரானுங்க. இங்க வந்து எல்லாம் நடத்துங்க. கத்தி வந்து எனக்கு தொண்டை தண்ணி வந்ததுதான் மிச்சமா இருக்கு. ஃபுல்லாவே இப்போ வந்து அட்வென்ச்சரா தான் இருக்கும். எல்லாம் பண்ணி தொலைங்களா அப்படின்ட்டு. க்ரூஸ் ஆமாண்டா, பிக் டாடி சார் இது. ஐ திங்க் சோ, பிக் டாடி. ஐயோ, இந்த பாலத்தை பாக்குறதா இல்ல க்ரூஸை பாக்குறதா? ரெண்டுத்தையும் எடுங்க. ஓ மை காட், எவ்வளவு ஷிப் போறா சார்? க்ரூஸ் போமா சார்? க்ரூஸ் வரதுக்குலாம் டைம். மை காட், வெல்கம் டு ஹபீபி, வெல்கம் டு கோவா. எல்லாரும் எங்கிட்ட எடுங்க. எடுத்தாச்சு. அவனுங்களே வீடியோ எடுத்து தான் போறானுங்க. பாருங்க க்ரூஸ அம்மால தனியா இருமோ கெத்தா நிக்கிறான் பாருங்க. ரெண்டு நிக்குது பாரு, ரெண்டு அதான் எத்தனை நிக்குது. வா, ஃபர்ஸ்ட் டைம் தானே பாக்குறேன் நான். அப்படிலாம் எந்த ஊர்லயும் நான் கொச்சின்லாம் பார்த்துருக்கிறேன், ஆனா இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை. இது பேக் வாட்டரா சீயாடா? இது பேக் வாட்டர். என்ன பாக்குறேன்? புக் பண்ண முடியுமான்னு பாக்குறியா? பண்ணல. 1000 ரூபாய் கேக்குறேன். 2000 ரூபா. 1000 ரூபாய் எனக்கு இப்போ ஆட் வந்து. ரூமுக்கு வந்தாச்சு. பாத்ரூம் செக் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். பாத்ரூம் செக் அவுட் ஆமாம், ரூம் எதிர்பார்த்த மாதிரி இல்லைனாலும் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. அப்பாடா, பெட்டு கேட்டிருந்தேன், பெட்டு வந்துருச்சு. இது ஆமாம், நல்லா பெட்டு, நல்லா ஜம்பிங்காக இருக்குது.